ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாலக் எக் ரோல் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. ரொம்பவே டேஸ்டாவும் சூப்பரா இருக்கும். குழந்தைங்க எக் ரோல் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியா செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெயிட் லாஸ் பண்றவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம ஹெல்த்தியா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல ஃபில்லிங்காவும் இருக்குங்க. இப்போ ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த பாலக் எக் ரோலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. எக் ரோல் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கட் அளவுக்கு பாலக் எடுத்து தண்டை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இலைய. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. அரைக்கும் போது ஸ்ட்ரக் ஆச்சுன்னா எடுத்து விட்டு அரைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, கீரையை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். மிக்சிங் பவுல்ல ஜல்லடை வச்சிருக்கேன். 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. நல்லா சலிச்சு எடுத்துட்டு இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கலாம். ஒட்டுக்கா சேர்த்த வேண்டாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கீரையை சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சிட்டேன். நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவா பிசைஞ்சுக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு கீரை அதிகமா இருந்து மாவு தண்ணி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவா மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் ஆயில் மேல சேர்த்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நமக்கு மாவு ஊறி வரட்டுங்க. இருக்கட்டும். மாவு ஊறி வரக்குள்ள உள்ள வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்ப பூண்டு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கேரட்டை இந்த மாதிரி நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். 1/2 கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு முட்டைக்கோசை இந்த மாதிரி சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம். டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா உள்ள வைக்கிற ஃபில்லிங்ல பன்னீர் மஷ்ரூம் எல்லாம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா காயை வதக்கி விடுங்க. பாருங்க, காயை நல்லா வதக்கிட்டேன். காய் நல்லா முழுசா வேகணும்னு அவசியம் கிடையாது. 3/4 வேக்காடு வந்தாலே போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்ப பாருங்க, ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். காய் நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. ரொம்பவும் நமக்கு வதங்கினாலும் நம்ம உள்ள வச்சு சாப்பிடும் போது அவ்வளோக்கா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி காயை வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். ஸ்டவ் அணைச்சிட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம ரோலுக்கு சப்பாத்தியை திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம மாவு பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா பிரிச்சுக்கலாம். ரொம்பவும் சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி சின்ன உருண்டையா எடுக்காம கொஞ்சம் பெரிய சைஸ்ல உருண்டை எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். இப்ப நம்ம எடுத்த மாவுல இந்த மாதிரி உருண்டைகளை நான் பிரிச்சு எடுத்து வச்சுட்டேங்க. இருக்கட்டும். இப்ப ஒரு உருண்டையை மட்டும் நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். கையில இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு தூவி விட்டு நம்ம நார்மலா சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு தேய்ப்போமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாங்க. ரொம்ப சன்னமாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம மாவை திரட்டிக்கலாம். இப்ப இந்த மாதிரி நான் மாவை திரட்டிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது நார்மலா நம்ம சப்பாத்திக்கு போடுறதுக்காக காமிச்சிருக்கேங்க. இதே மாவுல நீங்க நார்மலான சப்பாத்தி செஞ்சு கூட கிரேவி வச்சு சாப்பிடலாம். அதுக்கு நான் காமிச்சிருக்கேன். சப்பாத்தி செய்யற மாதிரி இருந்தா இந்த மாதிரி மடிப்பு சப்பாத்தி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நான் செய்யற மாதிரியே நல்லா தேய்ச்சிட்டு 4 பக்கமும் இந்த மாதிரி மடிச்சு ஸ்கொயர் ஷேப்ல தேய்ச்சிக்கோங்க. இப்ப நமக்கு மடிப்பு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சப்பாத்தியை நம்ம சுட்டு எடுத்து கிரேவியோட வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம ரோலுக்கு சப்பாத்தியை திரட்டிக்கலாம். ஒரு உருண்டையை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு கோதுமை மாவு தூவி விட்டுக்கிறேன். நல்லா தேய்ச்சிக்கலாம். நம்ம நார்மலா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. ஆனா ரொம்ப சன்னமா தேய்க்க வேண்டாம். பாருங்க, இந்த மாதிரி நான் தேய்ச்சிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். எக் ரோல் பண்றனால பவுல்ல 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. குருமிளகு தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரோலுக்கு 2 முட்டை சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா 1 முட்டை ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாங்க. இப்ப முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இருக்கட்டும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தேய்ச்ச அந்த சப்பாத்தி இது நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்ப தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு. 2 சைடுமே திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம மடிப்பு சப்பாத்தி பண்ணிருக்கறனால மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் உள்ள இருக்கிற லேயர் எல்லாமும் நல்லா வெந்து சாஃப்டா கிடைக்கும். உடனே ஆயில் நெய் சேர்க்காம நல்ல மாவு வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. பாருங்க, மாவு நல்லா வெந்து ஃபுல்லா உப்பி வந்துருச்சு. நமக்கு பார்க்கும்போதே தெரியும். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்ப கடைசியா 1 டீஸ்பூன் மேல நெய் தடவிக்கிறேன். நெய், ஆயில், பட்டர் நீங்க எது வேணாலும் சேர்த்துக்கலாம்.
அவ்வளவுதான், நம்மளோட மடிப்பு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாவுல நீங்க இந்த மாதிரி மடிப்பு சப்பாத்தியா செஞ்சு கூட சூப்பரா சர்வ் பண்ணலாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம ரோல் ரெடி பண்ணிக்கலாம். ரோலுக்கு தேய்ச்சி வச்சிருக்கிற சப்பாத்தியை சேர்த்துக்கிறேன். 2 சைடு திருப்பிட்டு சப்பாத்தி நம்ம எப்படி வந்து சுட்டு எடுப்போமோ அதே போல ஃபர்ஸ்ட் சுட்டு எடுத்துடலாங்க. பாருங்க, சப்பாத்தி ரெடி ஆயாச்சு. தேவையான அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ வெளியே எடுத்துட்டு நம்ம கலந்து வச்சிருக்கிற முட்டையை தோசைக்கல் சுத்தி இந்த மாதிரி ஊத்திக்கலாங்க. நான் ஊத்திட்டேன். ஃபுல்லாவே இந்த மாதிரி ஊத்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சப்பாத்தி அப்படியே மேல வச்சுக்கலாம். வச்சுட்டு நெய்யோ ஆயிலோ அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ அப்படியே மெதுவா சைடெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வேக வச்சுக்கணும். முட்டை நல்லா உள்ள வெந்தரணும். நல்லா 1 செகண்ட் விட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ மேல வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்து கொடுங்க. பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா சாஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சாஸ் சேர்த்து நல்லா ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள் மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. மேல கொஞ்சமா பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ அப்படியே மெதுவா ரோல் பண்ணிக்கலாம். 1 செகண்டுக்கு மட்டும் அந்த ஸ்டிக் வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. நமக்கு அப்படியே நின்றும். அவ்வளவுதாங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாலக் ரோல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கெச்சப்போடையும் மயோனைஸோடையும் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்குங்க. ஹெல்த்தியான ரெசிபி கூட. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க இந்த ஒரு ரோல் சாப்பிட்டாலே போதும். செம்ம ஃபில்லிங்கா இருக்கும். கண்டிப்பா இது போல நீங்களும் இந்த பாலக் எக் ரோலை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.